ஆனா ராகுல் காந்திய பத்தி நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு யாரையும் சந்திக்க மாட்டாரு, யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டாரு. ராகுல் காந்தி உங்ககிட்ட மட்டும் எப்படி நல்லா பேசுறாரு? ரஜத் சர்மா சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராகுல்ஜிய நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மத்தவங்களோட அப்சர்வேஷன் என்னன்னு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அதிகபட்சமான மக்கள் 99% ராகுல் சார்கிட்ட இருந்து ஏதாவது பொசிஷனை எடுத்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷனுக்காக வருவாங்க. நான் பிசிசிஐ பிரசிடென்ட் ஆகணும், நான் ஏதாச்சும் செக்ரட்டரி ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இல்ல மினிஸ்டர் ஆகணும்னு வருவாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அவருக்கே புரிஞ்சிரும். எதுக்காக அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு அவருக்கே புரிஞ்சிரும். பர்சனல் அஜெண்டாவா இருந்தா 2 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஆனா பப்ளிக் அஜெண்டாவோட போனா, ஏதாவது பாலிசியோட, பார்ட்டியோட ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம் பத்தி ஏதாவது கொண்டு போனா, ராகுல் சார் கேட்கறதுக்கு தயாரா இருப்பாரு. என்னோட முதல் மீட்டிங் 10 நிமிஷம் தான் நடந்தது. நான் அங்க போனேன். எல்லார மாதிரியும் நானும் பார்ட்டியில ஏதாவது பொசிஷன் கேட்க தான் வந்திருக்கேன்னு அவரு நினைச்சாரு. என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. அடுத்த 25 வருஷத்துக்கு நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். கேட்டு வாங்குறதுக்காக நான் இங்க வரல. ஒருவேளை இதுக்கு மேல நாம கண்டினியூ பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமோட கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். இந்த பாலிசியோட பண்ணா டெவலப் ஆகலான்னு சொன்னேன். பார்ட்டியை பத்தின சில ஐடியாஸ் என்கிட்ட இருந்தது. ஒரு அவுட் சைடு அப்சர்வரா காங்கிரஸை பத்தி எழுதியிருந்தேன். என்னோட அப்சர்வேஷனை நான் காமிச்சேன். அவரை பத்தியும் சில அப்சர்வேஷன் எனக்கு இருந்துச்சு, அதை சொன்னேன். இப்படியே பேசி பேசி அந்த மீட்டிங் 1.5 மணி நேரம் போயிருச்சு. வெளியில அனந்த் சர்மா, ஜெயசிதி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரையும் நிக்க வச்சுட்டு ஏன் கூட பேசிட்டு இருந்தாரு. அப்படின்னா இது என்னன்னு சொல்ல முடியும் ரஜித் சார்? 10 நிமிஷத்தோட மீட்டிங் 1.5 மணி நேரம் ஆயிருச்சு. அதாவது ராகுல் சார்கிட்ட பர்சனல் அஜெண்டாவோட போனீங்கன்னா 1-2 நிமிஷத்துல மீட்டிங் முடிஞ்சிரும். மக்களோட அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு பார்ட்டியோட அஜெண்டாவை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். அவர் உங்களுக்கு நிறைய டைம் கொடுப்பாரு. அங்க இருந்த ஆளுங்கெல்லாம் கௌஷல் சார்லாம் டைம் ஆயிருச்சு கிளம்புங்க அப்படின்னு சிக்னல் காட்டுவாங்க. அப்போவும் ராகுல் சார் கேட்கறதுக்கு தயாரா